செய்துட்டு இருக்காங்க. இன்னொன்று சார், அதாவது தாவேக்கா அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மாறாமல் ஒரே ஒரு மாற்றம் நிகழாமல் அப்படியே இருக்குன்னு சொன்னால் இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ். அது இஷ்டத்துக்கு அவன் வந்து பொய் செய்தியாக பரப்பிட்டு இருக்காங்க. இந்திய செய்தி வரையும் பரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு சில மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதையும் தாண்டி தாவேக்கா பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தாங்களா? ஆனால் அப்படி ஒரு ஃபேக் நரேட்டிவ் உங்கள் மேலே ஏதாவது வைக்கப்பட்டதா? நீங்கள் அதுக்கு ஆளாக பலியானீங்களா? சரி, தேர்தலுக்கு அப்புறமோ தேர்தலின் போது நம்ம கட்சியின் மீது வைக்கப்பட்ட அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே நடக்கலை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பினேன் சார். அதாவது என்னுடைய பரப்புரையில் கூட ஒரு இடத்துல கண்ணமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் நான் பேசும்போது சொன்னேன். அதாவது அந்த பேரூராட்சியில் 2004 இந்தியா ஷைனிங்னு ஒரு கேம்பெயின் வந்து வாஜ்பாய் அவர் கொண்டு போனாங்க. இந்தியா மிளிர்கிறது ஒளிர், இந்தியாலாம் மிளிரல, அதோட ஒழிச்சு விட்டாங்க அவங்கள. அதே தான் இன்னைக்கு மீண்டும் மலராது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா சார், ஒரு விஷயம்தான், இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ்க்கு வேல்யூவே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணால் எல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பம், ஈஸியாக வந்து அதை வச்சு நம்ம வந்துடலான்ட்டு. பட் கிரவுண்ட் லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், பீப்புள் வந்து கண்டிப்பாக அந்த கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காயின்ட் எ திங் கால்டு விஷியஸ் சைக்கிள் ஆஃப் கரப்ஷன். இந்த விஷியஸ் சைக்கிள் ஆஃப் கரப்ஷன் என்னன்னா சார், இவங்க 20 கோடி 40 கோடி செலவு பண்ணுவாங்க, அந்த தொகுதியில் எப்படியாவது பணம் கொடுத்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ அதுக்கு செலவு பண்ணிட்டு வரும்போது எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் ஒரு லாஞ்சிவிட்டியோ ஒரு டியூரபிலிட்டியோ இருக்கிறதே இல்லை. நீங்கள் போய் ஒரு பஸ் ஸ்டாண்டு போய் பார்த்தீங்கன்னா கூரை வந்து உடஞ்சி விழுந்திருக்கும், உட்காரதுக்கு அவனுக்கு சீட்டு சரியாக இருக்காது. ஒரு இரிகேஷன் கெனால் ரெடி பண்ணாங்கன்னா அந்த கெனால் பாதியிலே உடஞ்சி போயிருக்கும். ஏன்னா சிமெண்ட் வந்து குவாலிட்டியான சிமெண்ட் இருக்காது. ரோடு போட்டாங்கன்னா சரியான சாலை வசதி இருக்காது. அதே மாதிரி போஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு இவங்க வாங்குற லஞ்சம், ஒவ்வொரு குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி போஸ்டிங்கில் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபருக்கு 10 லட்சம் 20 லட்சம் இப்படி வாங்கிட்டு போய் ஒரு ஊரில் உட்கார ஒரு அதிகாரி அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் ஒவ்வொரு கையெழுத்துக்கும் காசு வாங்காமல் அவங்க போட மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல மக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிரவுண்டில் இருக்குல்ல, அவன் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் பணம் கொடுத்தாதான் எல்லாம் நடக்கும். எனக்கு வேண்டிய அந்த சேவைகள் எதிர்பார்த்தாலும் அது தரமற்ற சேவைகள் தான் இருக்குன்னா, நீங்கள் என்னதான் புதுசாக ஸ்கீம் பேரை வச்சு நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் காசு நேராக கொடுத்துட்டேன், காசெல்லாம் நேராக கொடுத்துனா அது என் காசுன்னு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீ கொடுத்தியா?